குடியரசுத் தலைவரின் தேநீர் விருந்துக்கு கோவையை சேர்ந்த பெண் ஆட்டோ ஓட்டுநருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு உள்ளது. கோவை கவுண்டம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் சங்கீதா. குடும்பத்துடன் வாடகை வீட்டில் வசித்தபடி ஆட்டோ ஓட்டி வரும் இவர் தனது விடாமுயற்சியால் சொந்த வீடு கனவை நனவாக்கியுள்ளார். பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 2 லட்சம் ரூபாய் மானியம், கூட்டுறவு வங்கியில் 5 லட்சம் ரூபாய் கடனும் பெற்று சொந்த வீட்டை கட்டியுள்ளார். இந்நிலையில் சங்கீதாவின் கடின உழைப்பை, தொடர் முயற்சியை கௌரவிக்கும் வகையில் டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழா பேரணியை நேரில் காணும் வாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது. அத்துடன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அளிக்கும் தேநீர் விருந்தில் பங்கேற்கவும் அழைப்பு விடுக்கப்பட்டு உள்ளது. இதுகுறித்து பேட்டியளித்த சங்கீதா தன்னை அழைத்தது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாகவும் இதனை தமிழ்நாடு அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். 6 வருஷமாக 7 வருஷமாக வண்டி ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த 7 வருஷமாக ஆட்டோ ஓட்டினதில் நான் ரொம்ப சிறுக கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்தி நான் என்னோடய சொந்த பூர்வீக இடத்துல நான் வீடு கட்டியிருக்கிறேன். அந்த வீடு கட்டினதில் எனக்கு 2,10,000 ரூபா மானியம் கொடுத்தாங்க. அதை வாங்கி நான் ரொம்ப பயனடைஞ்சிருக்கேன். அது போக நான் வீட்டுக்கு லோன் போட்டிருக்கேன். எனக்கு 2 குழந்தைங்க, 2 பசங்க. ஒருத்தன் காலேஜ் படிக்கிறான், ஃபஸ்ட் இயர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிக்கிறான். இன்னொரு சின்ன பையன் 10வது படிக்கிறான். எனக்கு இந்த வீடு திட்டத்தின் மூலியமாக தேநீர் விருந்து சாப்பிட்றதுக்காக குடியரசுத் தலைவர் என்னை அழைப்பு விடுத்திருக்காங்க. அந்த லெட்டர் வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One G Square. For details call 8939750009.